அன்புக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அவர்களே, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய தோழர் வெங்கடாச்சலம் அவர்களே, பசும்பொன் தேவர் நினைவு கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவரும் தேவர் சிந்தனை மன்றத்தினுடைய தலைவருமான வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். கோட்டை மேட்டில் பசும்பொன் தேவர் அவர்களுடைய 118வது பிறந்த நாள் ஜெயந்தி விழாவையும் 63வது குரு பூஜை விழாவையும் நடத்த இருக்கிறோம் என்று அருமைக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அவர்கள் அழைத்தார்கள். அருமைக்குரிய முத்துராமலிங்கம் அவர்கள் எங்களது இயக்கத்தில் பொதுச் செயலாளராக இருந்தவரும் ஆப்பநாடு மறவர் சங்கத்தினுடைய தலைவராகவும் முதுபெரும் பட்டதாரி ஆசிரியராகவும் இருந்த மறைந்த அருமை தலைவர் சுந்தரசாமி அவர்களுடைய புதல்வர். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வரலாற்றில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பொதுச் செயலாளர் நம்ம சுந்தரசாமி தேவர் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரியாது, அய்யனம்பலம் தலைவராக இருக்கும் போகும்போது மதுரை காலேஜ் ஹவுஸில் மாநில செயற்குழு உறுப்பினர்களாக சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு பொதுச் செயலாளர் என்ற பெருமைக்குரியவர் அருமைக்குரிய சுந்தரசாமி அவர்கள். அந்த நினைப்போடு இந்த பகுதியிலே நான் பேசும்போதெல்லாம் அவரை நினைவுபடுத்த மறந்ததில்லை. இங்கே பேச வரும்பொழுது நான் என்ன பேசுவது என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் மனதளவில் அங்கிருந்து வரும்போது இன்றைக்கி தேவரை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் எதிர்ப்பாக பேசுகிறது அப்படின்னா, தேவர் ஜெயந்தி வந்துருச்சுன்னா ஒரு பக்கம் ஆதரவு போஸ்டர் இதுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எதிர்ப்பு அப்படின்றத அவரை தேவரை பற்றி தப்பாக பேசுகிறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும். அது இந்த முஷ்டக்குறிச்சி தினகரன் எழுதின புத்தகத்தை வச்சுக்கிட்டு படித்தவங்கள்லேருந்து படிக்காத ஆட்கள் வரைக்கும் இந்த எதிர்கருத்து சொல்கிறதெல்லாம் அங்கேருந்து தான் வரும். இல்லை அதை பேசுகிறதா, இல்லை தேவர் அவர்கள் மீது இன்று வரை ஒரு கழுவ முடியாத கரையாக பழி சொல்லாக இருக்கக்கூடிய இமானுவேலுடைய கொலை வழக்கு, அதை பற்றி பேசுவதா என்றெல்லாம் நினைத்து கொண்டு வந்திருந்தேன். கோட்டமேட்டில் கமுதியில் பேசும்போது, வரலாற்று புகழ்மிக்க இந்த கோட்டமேட்டில் பேசும்போது பல செய்திகளை எல்லாம் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குமேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதற்குரிய காலச்சூழலும் இல்லை. இங்கே ஆன்மீக விழா, ஆன்மீகம் பற்றி பேசுங்கள் என்று அருமைக்குரிய சகோதரர் முத்துராமலிங்கம் அவர்களும் செல்லத்தேவரும் சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால, தேவர் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல, ஆன்மீக நெறியாளர் என்பது நாடறிந்த ஒரு உண்மை. இங்கே எல்லாரும் பேசும்போதெல்லாம் சொல்லும்போதெல்லாம் தேவர்னு சொன்ன உடனே தேவர் ஆன்மீகத்தையும் அரசியலையும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக கருதியவர் அப்படின்னே ஆரம்பிச்சிருவாங்க.
தேவர் ஒரு காலத்திலையும் தேசியமும் தெய்வீகம் எனது இரு கண்கள் என்று சொன்னதே இல்லை. அப்போ இந்த வார்த்தை எப்படித்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழக சட்டப்பேரவையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருந்ததியர் இனத்தில் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக வந்த மொக்கையன் அவர்கள் பசும்பொன் தேவர் அவர்களுடைய படத்தை சட்டசபையிலே திறந்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தேவர் புகழ் பாடலோடு அவர் பேசிய போது அந்த படத்திறப்பு நடந்தது. அந்த படத்திறப்பின் போது இன்றைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தேவர் அவர்களை சிறப்பித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் சொன்னதுதான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக கருதி வாழ்ந்தவர் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதை பத்திரிக்கைக்காரங்க எழுதும்போது அதை தொடர்ந்து வர்றவங்க எல்லாரும் தேவர் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி பேசுகிறது இன்னைக்கு வழக்கமாகவே போயிடுச்சு. தேவர் சொன்னதெல்லாம் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர், தேசியம் உடல் தெய்வீகம் உயிர், ஒன்றை விட்டு ஒன்று பிரித்து இயக்க முடியாது, இயக்கினால் அரசியலும் அரசியலுக்குடைய நாடும் கெடும். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர், ஒன்றை விட்டு ஒன்று பிரித்து இயக்க முடியாது, இயக்கினால் அரசியலும் அரசியலுக்குடைய நாடும் கெடும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஏன்னா தெய்வீகம் என்பது ஒழுக்கம் சார்ந்தது. தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்தியவர் தன் வாழ்நாள் முழுவதும் தனி மனித ஒழுக்கத்தில் மிகச்சிறந்த ஒப்புமை பெற்ற உயர்தனி செம்மல் தேவர் அவர்கள். அதனால் அவர் இந்த நாட்டில் நேர்மை வேணும், நீதி வேணும், ஒழுக்கம் வேணும் அப்படின்றத வலியுறுத்தினு. ஆனால் அதுக்கு பின்னால் வந்த ஆட்கள்லாம் ஒழுக்கத்தை ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்ல, எப்படி வேணாலும் இருந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஒழுக்கமற்ற நபர்களெல்லாம் இன்று தலைவர்களாக போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் ஒழுக்கம் சார்ந்த அரசியலையும், எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டுவதற்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார். எவ்வளவு பெரிய உயரத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தார் என்றால் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட நக்கீரன் போல அந்த தலைவர்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பதில் அவர் தவறியதில்லை. எந்த நிலையிலும் தயவு தாட்சண்யம் பார்த்ததில்லை. அவர் நமக்கு வேண்டியவர், நாளைக்கு அவர் உதவி வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும், உறுதியாக சொல்ல வேண்டும், என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல்ல வேண்டும் என்ற கடப்பாடு கொண்டவராக பசும்பொன் தேவர் இருந்தார். அவருக்கு அடிப்படையாக அமைந்தது அப்படின்னு சொன்னால் அதில் ஆன்மீகம்தான் அவருக்கு துணை நின்றது. அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேடைக்கு பேசும்போது ஒன்று இருக்கும், மேடைக்கு விட்டு கீழே இறங்கினாலும் அது ஒரு நடைமுறையாக இருக்கும். சொல்லும் செயலும் ஒன்றாக வாழ்ந்த தலைவர் பசும்பொன் தேவர் அவர்கள். அந்த ஒழுக்க சீலராக இருந்தவருக்கு தெய்வ நம்பிக்கை என்பது பிறப்பிலேயே வந்தது. அவருடைய வரலாற்றை சொல்லும்போதே சொல்லுவார்கள், இந்திராணி அம்மையார் அதிகாலை நேரத்தில் கனவு வயப்பட்டார். கனவிலே ஒரு சாமியார் வந்தார், அவர் விபூதி கொடுத்தார். விபூதி அளித்துவிட்டு, உனக்கு ஆண்மகு வாய்க்கும், நான் நீராடி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் என்று சொல்வார்கள். இந்த இளம் பெண்ணாகிய இந்திராணி அம்மையார் காலையில் வீட்டில் இருந்த பெரியவர்கள், அன்றைக்கு இருந்தவர்கள் பசும்பொன் எஸ்டேட்டை கவனித்து கொண்டிருந்த குழந்தைசாமி பிள்ளை, அவர்கிட்ட பெரியவர்கிட்ட கேட்குறாங்க,
ஐயா இந்த மாதிரி கனவு கண்டேன், அது அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் விபூதி கொடுத்துருக்கிறாரு. என் ஊர் முத்துவயல்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு ஆண் மகவு பிறக்கும். ஆனால் நீராடி விட்டு வருகிறேன் என்று சொன்னது நற்சகுனமாக தெரியவில்லை என்று சொல்லுவார். அதுபோலவே ஒரு ஆண்மகவு வாய்த்தது. அந்த ஆண்மகவுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று யோசிக்கும்போது இவர் முத்துவயல் என்று சொன்னார், ராமலிங்கம் என்று பெயர் சொன்னார். ஏற்கனவே இந்த பசும்பொன் குடும்பத்திற்கு முத்துராமலிங்கம் என்ற பெயரும் ஏற்கனவே இருக்கிறது. ஆதி முத்துராமலிங்க தேவர் என்று ஒருவர் இருக்கிறார். அதன்படி இவருக்கு முத்துராமலிங்கம் என்று பெயர் வைப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பிறப்பிலிருந்து அவர் ஆவி பிரியும் வரை தொடர்ந்து ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய சின்னஞ்சிறுவராக இருக்கும் போதே மதுரைக்கு செல்லும்போது ஒரு இடத்திலே விவேகானந்தரும் படத்தையும் முருகனுடைய திருவுருவ படத்தையும் பார்த்துவிட்டு மேலெல்லாம் வேர்த்து போய் அதிலே லயித்து போய் அவர் ஒரு இன்னைக்கு ஆவேசம் வந்து சாமி வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு தேவருக்கு அந்த இளம் வயதிலே வாய்த்து விட்டது என்று சொல்லுவார்கள். அதுக்கு பின்னால் அவர் முதல்ல மேடை ஏறினதும் 1933 ஜூன் 23 சாயல்குடியில் விவேகானந்தர் வாசகசாலையுடைய திறப்பு விழா தான். அந்த விவேகானந்தா வாசகசாலை திறப்பு விழாவிற்கு பசும்பொன் தேவர் அழைக்கப்படவில்லை. அவர் அதற்கு முன்பு எந்த மேடையிலும் ஏறி பேசியதும் இல்லை. 1927 சென்னையிலே நடந்த அன்சாரி காங்கிரஸ் மாநாட்டிலேயே சிறப்பு அழைப்பாளராக அங்கே கலந்து கொண்டவர். காங்கிரஸ் இயக்கத்தில் 1927 இணைந்தவர் தேவர் என்றாலும் அதற்கு முன்பு எந்த மேடையிலும் அவர் பேசியதில்லை. அந்த சாயல்குடியில் சேதுராமன் செட்டியார் என்பவர் ஒரு வாசகசாலை நடத்துகிறார். அந்த பகுதியிலே விவேகானந்தருடைய பெயரில் ஒரு வாசகசாலை ஏற்படுத்தி அந்த வாசகசாலையினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு இருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் அழைத்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் அத்தனை முக்கிய தலைவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார். மதுரையிலிருந்து கிருஷ்ணசாமி பாரதி என்பவரையும் அழைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு பரமக்குடியிலிருந்து இன்று பெரிய நடிகர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே அந்த கமலஹாசனுடைய தந்தையார் வக்கீல் சீனிவாசனும் அவருடைய தாயார் ராஜலட்சுமி அவர்களும் மதுரையிலிருந்து தியாகி தாயம்மாள் போன்றவர்களும் காமராஜரும் தேவருக்கு வயதில் இளையவரானாலும் அரசியலில் மூத்தவரான சாயல்குடி TL சசிவர்ணத்தேவர் போன்றவர்கள் எல்லாம் அந்த விழாவிற்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு இப்போ முத்துராமலிங்க வழக்கறிஞர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் வரல அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற செல்லத்தேவரையோ நம்ம வக்கீல் பொன்முத்து அவர்களையோ அல்லது முத்துராமலிங்கத்தையோ வச்சு இருக்கிறவங்களை வச்சு இந்த விழாவை நிறைவு செஞ்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் அன்னைக்கு சேதுராமன் செட்டியார் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணசாமி பாரதி வரல, இந்த விழாவிற்கு வேறு ஒருவரை வைத்துத்தான் இந்த விழாவை நடத்த வேண்டும். காமராஜர் 5 வயசு, தேவரோட வயசில் மூத்தவர் தான். 1903 பிறந்தவர், ஒரு 1908 பிறந்தவர். 5 வயசில் மூத்தவராக இருந்தாலும் அவர்களையெல்லாம் வைத்து இந்த விழாவை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நினைப்பு சேதுராமன் செட்டியாருக்கு வாய்க்கவில்லை. பக்கத்தில் சாயல்குடிக்கு பக்கத்தில் இன்றைக்கி SM இளந்த குளம்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அன்றைக்கி SC இளந்த குளம். அந்த இளந்த குளத்தில் ஒரு கிராம பஞ்சாயத்து பேச வந்திருந்த முத்துராமலிங்க தேவரை போய் அழைச்சிட்டு வந்து அந்த மேடையில் பேச வைக்கிறாங்க. காமராஜர் 1908 வருஷமே பிறந்து நீண்ட காலமாக காங்கிரஸில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் அதற்கு முன்பு மேடை ஏறி பேசியதில்லை. அவர் சிறந்த அப்படி ஒரு மேடை பேச்சாளரும் கிடைக்கவில்லை.
அவர் ஒரு தலைவர் என்ற அந்தஸ்தும் அந்த நிலையில் அவருக்கு வாய்க்கவில்லை. அந்த காலங்களில் எல்லாம் ராஜபாளையத்தினுடைய ராமகிருஷ்ண நாயக்கர் சைக்கிள் ஓட்ட அவருக்கு பின்னால் பெட்ரோமாக்ஸ் லைட்டு தூக்கி கொண்டு போகக்கூடிய காங்கிரஸ் தொண்டராகத்தான் காமராஜர் திகழ்ந்தார். ஆனால் தேவர் அவர்கள் மேடைக்கு வரும்போதே தலைவராக வருகிறார். அவரை உயர்த்தி தந்தது அவருடைய குடிப்பிறப்பு. பசும்பொன் தேவர் மகன். உக்கிரபாண்டிய தேவருக்கு தான் தேவர்ன்ற பட்டம், தேவர் மையம் தேவமயம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த உக்கிரபாண்டிய தேவருடைய மகனை மேடையில் ஏற்று பேசவர் தேவர். அதுக்கு முன்னால் வரைக்கும் அவர் எந்த மேடையிலும் பேசினதில்லைன்னாலும் அன்னைக்கு விவேகானந்தரை பற்றி 3 மணி நேரம் அவருடைய ஆன்மீக அரசியலை விரிவாக பேசி எல்லோரையும் அசத்திட்டார். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு இந்த இளம் வயதில் இப்படி ஒரு மேடை பேச்சா என்று வியந்து போனார்கள். இவருக்கு ஒரு தெய்வ சக்தி வாய்த்திருக்கிறது என்று அவர்கள் எல்லோரும் பெருமிதமாக பேசினார்கள். அதை தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் அவர் பேசிக்கிட்டு இருந்திருந்தார். அவருடைய வளர்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. 33 மேலக்கொடும்பலூர் கள்ளுக்கடை மறியல் அந்த போராட்டம். அதுக்கு பின்னால் 1934 அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு தேவருக்கு 24 வயசு முடிஞ்சு 25 தொடங்குகிற காலம் 1934. அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிடி ஆக்ட், ரொம்ப பேர் சொல்கிறது கூட குற்ற பரம்பரை சட்டம் இல்லை, குற்ற பழங்குடிகள் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. அது தேவமாருக்கு மட்டும் இருந்ததாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவமாருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 79 ஜாதிகளுக்கு அந்த சட்டம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அது இந்தியா பூரா 257 ஜாதிகளுக்கு இருந்துச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா 1871 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போட்டது குற்ற பழங்குடிகள் சட்டம், சிடி ஆக்ட், கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போட்ட சட்டம். பிரிட்டிஷ்காரன் உங்களுக்கு தெரியும், எங்களது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியனே மறைவதில்லை, ஏதாவது ஒரு பகுதியிலே சூரியன் உதித்து கொண்டிருக்கும் என்று அவர்கள் இருமாப்போடு இருந்த காலம். உலகம் பூரா காலனி நாடுகளை வச்சிருந்தான், ஆதிக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தான். அந்தந்த ஆதிக்க பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், மண்ணின் மைந்தர்கள், ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து போராடுகின்ற ஆதி குடிகளை ஒடுக்குவதற்கு இந்த குற்ற பழங்குடிகள் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை போட்டு அடக்கி வைத்திருந்தான். ஆஸ்திரேலியாவில் இருந்து செவிந்தியர்களுக்கு உண்டு, உலகம் பூரா எங்கெங்க பிரிட்டிஷ் ஆதிக்கம் பண்ணி இருந்தாலும் அத்தனை நாடுகள்லையும் இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தான். அதுபோல தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்தியாவுக்கு வந்தது 1911, தமிழ்நாட்டுக்கு வந்தது 1914. அப்படி 1920 வரும்போது தான் பெருங்காமனூர் மிகப்பெரிய புரட்சி. 17 பேர் சாகுறாங்க, அந்த சட்டத்தை எதிர்த்து போராடுறாங்க. இந்த சட்டத்திற்கு நான் இங்கே உட்பட்டவர்கள் இல்லை, சட்டப்படி நாங்கள் நாடோடி வாழ்க்கையில் இல்லை, தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் இல்லை, ஆடு மாடு வச்சிருக்கோம், விவசாயம் பண்றோம், நிரந்தரமா ஒரு இடத்துல குடியிருக்கிறோம், இந்த சட்டம் எங்களுக்கு பொருந்தாது, நாங்கள் ரேகை வைக்க மாட்டோம், இந்த சட்டத்துக்கு உட்பட மாட்டோம் என்று எதிர்த்து போராடியது தேவரினம். மற்ற எல்லா ஜாதிக்காரனுக்கும் அதுல உட்பட்டு தான். அம்மி கொத்துமாம் பாருங்க, அவங்கள்ல இருந்து, மலைவேடர்ல இருந்து, வளையர்ல இருந்து, இன்னும் பல்லர்ல ஒரு பிரிவா இருக்கக்கூடிய காலாடிகள், வேப்பூர், பறையர், இத்தனை 79 ஜாதிகளுக்கு அந்த சட்டம் இருந்தது. இந்த எல்லா மக்களுக்குமாக சேர்ந்துதான் தேவரவர்கள் போராடினார். ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலே பிறந்தார்கள் என்பதற்காக அவர்களை குற்றவாளிகளாக பார்க்கக்கூடாது. குற்றம் செய்பவர்கள் மீது வழக்கு போடுங்கள், அவர்கள் சிறையில் அடையுங்கள், தண்டனை கொடுங்கள், அதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஒரு ஜாதியிலே பிறந்தாங்கன்றதுக்காக குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போராடித்தான் அங்கே பெருங்காமநல்லூரில் 17 பேர்
750 பேரை கயரை கட்டி இழுத்துக்கிட்டு வர்றாங்க பசுமலைக்கு. அப்போ பசுமலையில் தேவர் படிச்சுக்கிட்டு இருக்கார், பள்ளி மாணவனா, 12 வயசு பையன். 1920, அவர் பிறந்தது 1908. ஒரு ஜாதியில பிறந்தாங்கன்றதுக்காக குற்றவாளியா பார்க்கறதா அப்படின்னு சொல்லி அவர் அந்த பிஞ்சு வயதிலே மனதிலே ஒரு வைராக்கியம் வளர்ந்தது. அதை நினச்சிக்கிட்டே இருந்தார். அந்த வந்து வரும்போது அந்த பெருங்காமநல்லூர் பிரச்சனையை தொடர்ந்து ஜார்ஜ் ஜோசப் என்ற கிறிஸ்தவ வழக்கறிஞர் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். அரசியல் போராட்டம் இல்லை. அரசியல் தலைவர்கள் யாரும் இன்று பகுத்தறிவிப்பாளவன அவன் எவனெல்லாம் சொல்றாங்களே, எந்த ஆட்களும் எந்த தலைவனும் இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி வரவே இல்லை. 1934 தான் பசும்பொன் தேவர் இந்த சட்ட போராட்டமாக இருந்த சிடி ஆக்டை அப்படியே மடைமாற்றர். எப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த டாக்டர் பி வரதராஜ நாயுடு அழைச்சிட்டு வந்து நம்ம அபிராமத்தில் 1934 மே 11, 12 2 நாள் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டின் மூலமாக 5 பேர் கமிட்டி தேர்வு பண்ணி டாக்டர் பி வரதராஜ நாயுடு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், டி.எல். சசிவர்ண தேவர், பிள்ளையார்குளம் பெருமாள் தேவர், நவநீத கிருஷ்ண தேவர் என்ற 5 பெரியவர்கள் தலைவர்களாக இருந்து அவர்கள் அன்றைக்கு கவர்னராக இருந்த உஸ்மான் அலியை நேரில் போய் சந்திச்சு ஒரு ஜாதி குற்றவாளிகள் மேல நடவடிக்கை எடுங்க. ஒவ்வொரு எல்லா ஜாதிகளிலும் நல்லவர்கள் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, தவறிழைப்பவர்கள் உண்டு. தவறிழைப்பவர்களோடு நடவடிக்கை எடுங்கள். நீங்க இன்னைக்கு கவர்னரா இருக்கிறீங்க, உங்க சமுதாயத்தில் பிறந்த யாரோ குற்றவாளியா இருக்கலாம், தப்புகள் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். அதுக்காக உங்க சமுதாயத்தவே குற்றவாளின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல. அதுபோலதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவங்களை நடவடிக்கை எடுங்க. ஆனா ஒரு ஜாதியவே குற்றம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரேகை சட்டம் கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு ஆப்பநாடு பகுதியில் 5000 பேருக்கு சிட்டி ஆக்ட், 5000 பேருக்கு. இதை போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்ததுக்கு பின்னால்தான் அது 250 பேரா குறைஞ்சு போடும். இதை நடத்தும் போது 1934 அவருடைய வயசு 25 வயசு. 25 வயது இளைஞராக இருந்து ஒரு மாநாட்டை நடத்தி மிகப்பெரிய சமுதாய புரட்சியை ஏற்படுத்தியவர் பசும்பொன் தேவர். அதை தொடர்ந்து அவருடைய செல்வாக்கு போகுது. 36ல் முதல்ல உள்ளாட்சி தேர்தல். இப்போ சட்டசபை தேர்தல் முடிஞ்சு உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த காலங்களில் முதல்ல உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் சட்டசபை தேர்தல் அப்படின்ற நடைமுறை பிரிட்டிஷாரன் காலத்தில் இருந்தது. முதல்ல அவர் தேர்தலுக்கு நின்னது, நாம் எல்லாரும் ராஜாவை எடுத்து போட்டி போட்டார், இதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாலேயே 1936 உள்ளாட்சி தேர்தலில் இளஞ்சம்பூர் முதலாளின்னு சொல்றமே, அந்த இளஞ்சம்பூர் முதலாளி செல்லமுத்து தேவரை எதிர்த்து உள்ளாட்சி தேர்தலில் முதல்ல போட்டிட்டு ஜெயிக்கிறார். முதல்ல 36 ஜெயிக்கிறார். 36 இவர் பேசக்கூடாதுன்னு உள்ளாட்சி தேர்தல் நேரத்திலே அவருக்கு வாய்ப்பு சட்டம். கேஜி மேனன் சொல்லி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, இவர் பேசினா மக்கள் புரட்சி எண்ணம் கொள்கிறார்கள், மக்கள் வெகுண்டெழுந்து அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக போர்க்கோளம் கொள்கிறார்கள், இவர் ஒரு வெடிகுண்டு மனிதர், இவரை பேச அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் அப்பவே அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு பரிந்துரை பண்றார். அதுலயும் ஜெயிச்சு வர்றார். ஜெயிச்சு வந்துட்டா அப்போ ஜில்லா போர்டு, இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு ஜில்லா போர்டு, அந்த ஜில்லா போர்டுக்கு மிக குறைந்த வயதில் ஜெயித்தவர் முத்துராமலிங்க தேவர் என்ற நிலை இருக்கிறது. அதை அவர்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஜில்லா போர்டு தலைவராக வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மெஜாரிட்டி மெம்பர் பூரா தேவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நடப்பு இருந்துகிட்டு இருக்கும் போதே சுப்பராயன் காங்கிரஸ் தலைவர் அவர் வந்து, நீங்கள் இளைஞர், உங்களுக்கு வயசு இருக்குது, இன்னும் காலம் இருக்குது, உங்களுக்கு முன்னால் ஒரு மூத்தவர் இருக்கிறாரு,
பெரிய அரசியல் தலைவர், அவருக்கு நீங்கள் வழிவிடணும், அவரை நீங்கள் தான் முன்மொழியணும், ப்ரொப்போசல் பண்ணுறதே நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி ராஜபாளையம் குமாரசாமி ராஜாவை ஜில்லா போர்டு தலைவராக பரிந்துரைக்க கட்சி கட்டளையிட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு தேவர் குமாரசாமி ராஜாவை பரிந்துரை செய்தார். இன்னைக்கு இருந்தா என்ன சொல்லுவோம்? ஏன் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ மெம்பர்கள் இருக்கிறாங்க, நான் எவ்வளவு செலவு பண்ணிட்டேன், நான் பதவியை விட்டு கொடுக்கறதா முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே தனி கட்சி வைக்கிற காலம் இன்னைக்கு. அன்னைக்கு தேவர் கட்சி கட்டளையிட்டு விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பதவியை குமாரசாமி ராஜாவுக்கு மூத்தவர்ன்றதுனால விட்டு கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு பின்னால தான் சட்டசபை தேர்தல் வருது. அந்த சட்டசபை தேர்தலில் நான் நிற்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் மாதிரி கட்சி தலைமைக்கு விண்ணப்பம் போட்டு நிறைய பணங்களை கொண்டு போய் அவங்களுக்கு கொட்டி, நான் இவ்வளவு பணம் வச்சுருக்கேன், என் பின்னால் இவ்வளவு ஜாதி ஆட்கள் இருக்கிறாங்க, நான் போட்டி போட்டால் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு தேர்தலில் இவ்வளவு செலவு இத்தனை கோடி நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க காலம் போல் இல்லை. அன்னைக்கு அவர் வேட்புமனு போடலை, எந்த இதுவும் சொல்லலை, அமைதியாக ஜில்லா போர்டு தேர்தல் ஜில்லா போர்டு மெம்பராக மட்டும் இருந்துக்கிட்டு இருக்கிறார். அங்கேருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, அட்ஹாக் கமிட்டி தேர்தலுக்காக ஒரு கமிட்டி அமைது. வல்லபாய் இரும்பு மனிதர்னு சொல்லவே, நான் 31ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள், தேவருக்கு 30ஆம் தேதி பிறந்த நாள். அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அங்கேருந்து தேவருக்கு நாமினேஷன் பண்ண சொல்லி கடிதமும் அந்த டெபாசிட் பணத்தையும் தந்தி மணி ஆர்டரில் அனுப்பி தேவரை ராமநாதபுரம் ராஜாவை சண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதி எதிர்த்து நீங்கள் போட்டி போடணும்னு சொல்லி கட்சி கட்டளையிட்டது. அதை ஏற்று அவர் போட்டியிட்டார், ஜெயிச்சார். அதுக்கு பின்னால் நிறைய 1938 பார்த்தீங்கன்னா மதுரையில் 23 தொழிலாளர் சங்கம், அத்தனை தொழிற்சங்கத்துக்கும் தலைவர் தேவர் தான். இப்படி ஒரு வரலாறு இருக்கும் பொழுதே அவருக்கு ஆன்மீக சிந்தனை என்பது ஒரு புறம் வந்துவிட்டது. வெறும் அரசியல் மட்டுமில்ல, காந்தி கூட அரசியல் ஆன்மீகம் பேசியது உண்டு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமராஜ்யம் ஏற்படுத்துவோம், ராமராஜ்யம் ராமர் காலத்தில் இருந்த ஆட்சி போல காங்கிரஸ் ஆட்சி நடத்தும் என்றெல்லாம் காந்தியும் பேசியதுண்டு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவர் தான் கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு, கஞ்சிக்கு இல்லாத ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள மறந்தாச்சு அப்படின்னு சொல்லி அந்த இறை நம்பிக்கை இல்லாத இயக்கமாக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இருந்தது. திராவிட இயக்கங்கள் ஒட்டுமொத்தமாக கடவுளே இல்லை, கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் பரப்புவரமுடன் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் இந்த ஒழுக்க அரசியல் இருந்து மடைமாற்றி தனி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து மாறுபட்டு தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என்ற அரசியலை தேவர் கையெடுத்தார்கள். அவர் ஒவ்வொரு முறை பேசும்போதும் மிக தெளிவாகவே அவர்கள் சொல்லுவார்கள். ஆன்மீகத்தை சொல்லும்போது இறை நம்பிக்கை ரொம்ப ரொம்ப எளிதாக சொல்லியிருப்பார். இன்னைக்கு மாலை போடுறாங்க, அந்த மாலையில் இந்த பூக்கள் இருக்கு, அந்த பூக்களை பார்க்குறோம், அந்த பூக்கள் என்ன நிறத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இது எங்கேருந்து வந்துச்சு, இன்னார் தோட்டத்தில் இருந்து நம்ம செல்லத்தேவர் தோட்டத்தில் விளைஞ்சிச்சு, அதுக்கு இன்னும் நார் தண்ணி பாய்ச்சினாங்க, அதுக்கு இவங்க களை எடுத்தாங்க, அது இத்தனை மாதத்தில் அது பூத்துச்சு, அந்த பூவை எல்லாம் இன்னும் நாருக்கு பறித்து கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க, அதை மாலையாக கட்டுனாங்க, அது இங்கே கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்கறது மாதிரி சமர்ப்பணம் பண்ணக்கூடிய இதெல்லாம் சொல்லலாம். அதனுடைய மனம் என்ன என்று சொன்னால் நல்ல மனம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மல்லிகைப்பூ எப்படி இருக்குது, ரோஜாப்பூ எப்படி இருக்குது, சாமந்தி பூ எப்படி இருக்குது, என்ன மணக்குது அப்படின்னா நல்ல மனமாக இருக்குங்க, நல்ல மனமாக இருக்குங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த நல்ல மனம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால்
அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. முகர்ந்து பார், மோந்து பார்ப்பா, அப்பதான் அது வாசம் தெரியும். இது கொஞ்சம் போயிடட்டும். கொஞ்சம் வாசம் இருக்கிறது என்றால் அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. என்னது? இல்ல முடிச்சுட்டேன். எங்க சொல்லிய முடிச்சுக்கிறேன். இல்ல முடி எங்க சொல்லி முடிச்சுட்டா ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றிணைந்து உரையாற்றிக் கொண்டிருக்கும் நவமணி ஐயா அவர்களுக்கு இந்த பொருளாதார கிராமத்தின் சார்பாகவும் பழைய மாணவர்கள் சட்ட சார்பாகவும் அரசு ஊழியர் சார்பாகவும் அந்த மலரை நினைக்கும் போது, அதை சொல்லும் போது நல்ல வாசம் நல்ல மனம் என்று சொல்லுவேமே தவிர அந்த மனம் எப்படி இருக்கிறது என்றால் நல்ல மனம்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அது எப்படி நல்ல மனம் எப்படி இருக்குன்னா மோந்து பாருன்னு தான் சொல்ல வேண்டியும். முகர்ந்து பார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது சொல்லலை. அந்த மலர் எப்படி இருக்கும் அப்படின்றது, மனம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியலை, விவரிக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோல் இந்த உடலில் நான் பார்க்குறேன், எனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குது, தெரியுது. இந்த உயிர் அப்படின்றது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்கு, என்ன நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஸ்கேனு, அது எக்ஸ்ரே, பல கருவிகள் வந்துட்டாலும் அந்த உயிர் இந்த உடம்பிலே எந்த இடத்தில் எப்படி நிலை கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அந்த உயிர்நிலை எப்படி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்காக அது கண்ணால் காட்டவும் இல்லை, மற்றவர்கள் நமக்கு காட்டவும் இல்லை, நாமும் பார்க்க முடியவில்லை என்றால் அது உயிர் இல்லை என்று சொன்னால் அது எப்படி மூடத்தனமோ அதுபோல இறை உணர்வு என்பது உணர்ந்துதான் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதை மற்றவர்கள் பார்த்து இன்னொருவருக்கு காட்ட முடியாது. காட்ட முடியவில்லை என்பதற்காக அல்லது பார்க்க இயலவில்லை என்பதற்காக அந்த தெய்வீக சக்தி இல்லை என்று சொன்னால், இந்த உயிர் இல்லை என்று சொன்னால், அப்படி சொல்றவங்க பார்க்க முடியல, அதனால நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா என் உயிர் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா பாடையில தான் படுக்கணும் அப்படின்னு ரொம்ப கேலியா கிண்டலா பேசியிருப்பார். அதில் தெய்வீக சக்தி என்பது உணரக்கூடியது என்பதை எளிவாக சொல்லியிருப்பார். தெய்வ சக்தி என்பது எப்பொழுது வாய்க்கும், எப்படி வாய்க்கும்? மழை பெய்யும், தோணு மழை பெய்யும். மழையில் அவர் சொல்லும்போது, தேவர் பேசும்போது சொல்லுவார், ஒருத்தன் வந்து இப்போ பெரிய ஒரு அண்டாவை கொண்டு போய் வச்சான், அதுவும் வேற இடத்துல ஒரு நடு பகுதியில் வேற மரங்களோ வீடோ எதுவும் தாழ்வாரமோ இல்லாத வெட்ட வெளியில மழையில நனைஞ்சுக்கிட்டே போய் அண்டாவை வச்சுட்டான். மழை நல்லா பெஞ்சுது, அந்த அண்டா நிறைய மழை பெஞ்சது, தண்ணி கிடைச்சது. ஒருத்தன் இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி எட்டி நின்றுக்கிட்டு சின்ன ஒரு பாத்திரத்தை வச்சான். அவன் அளவுக்கு, அவன் வச்ச பாத்திரம் அளவுக்கு தண்ணி கிடைச்சிச்சு. இன்னொருத்தன் மழையில நனைகிறதுக்கே பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தே அப்படியே ஒரு பாத்திரத்தை தூக்கி எறிஞ்சான். அது கவுந்து போய் விழுந்துருச்சு. கவுந்ததுனால தண்ணி கிடைக்காமலும் போயிடுச்சு. அதுபோல இறை உணர்வு, தெய்வம் என்பது, தெய்வ உணர்வு என்பது எந்த அளவிற்கு பக்தி சிரத்தையோடு இருக்கிறோமோ அவர்களுக்குத்தான் தெய்வ சக்தி வாய்க்கும் என்பதையெல்லாம் பசும்பொன் தேவர் அவர்கள் சொல்லியிருப்பார். இப்படி எந்த ஒரு அரசியல் தலைவரும் பேசாத விஷயங்களை எல்லாம் பேசியிருப்பார். சர்வதேச அரசியலை பேசியிருப்பார். அன்னைக்கு இருந்த பெரியவங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய விழித்தேவர் மாதிரி ஆட்கள், இந்த மண்டல மாணிக்கம், இந்த மண்டல மாணிக்கத்துல எல்லாம் மணியையர்னு சொல்லி பிராமண இனத்தை சேர்ந்தவர். அந்த மண்டல மாணிக்கத்தில் இருந்த முத்துச்சாமி முதலியார் தான் தேவருக்கு கடைசி வரைக்கும் சமையல்காரராக இருந்தவர். அப்படி ஆட்கள்லாம் இருக்கும் போகும்போது ஒவ்வொருத்தரும் உலக அரசியல்
அரசியலை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபார்வர்ட் பிளாக் மேடை அப்படின்னு சொல்லி சொன்னா சர்வதேச அரசியலை பேசுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஆட்கள் யாரும் இல்லை, எந்த அரசியல் கட்சியுமே இல்லை. ஒரு காலத்துல திராவிட இயக்கங்கள் அப்படின்னா சிறந்த தமிழ் பேச்சு இருந்தது என்று சொல்வார்கள். இன்னைக்கு பூரா கூலி எழுத்தாளர்களா, கூலிக்காரர்கள். ஒரு மேடையில் வந்து பேசுகிறோம் அப்படின்னா மேடைக்கு இவ்வளவு காசு அப்படின்னு நிர்ணயம் பண்ணதெல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள். நாங்கள் ஆரம்ப காலங்களில் பேசும்போது சொல்லுவோம், காங்கிரஸ்காரன் பேசாம கெட்டான், காங்கிரஸ்காரன் பேசாம கெட்டான். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக யார் யார் போராடினார்கள், எத்தகைய போராட்டங்களை நடத்தினார்கள், எவ்வளவு பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் காந்தி தாத்தா சுதந்திரம் வாங்கி தந்தாருன்னு சொல்லி ஏதோ பெட்டி கடையில் பப்பர்மெண்ட் வாங்கி கொடுத்தது மாதிரி இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாற்றை தெளிவாக மக்கள் மத்தியிலே சொல்லாமல் ஒரு தனிநபரான காந்திஜி மேலே பெருமைப்படுத்துவதற்காக சொன்னதால் அந்த காங்கிரஸ் கெட்டது, பேசாமல் கெட்டது. பேசி கெட்டது ஃபார்வர்ட் பிளாக், பேசி கெட்டது ஃபார்வர்ட் பிளாக். கள்ள நோட்டு அடிக்கிறான், கலப்படம் பண்றான், நாட்டில் நிறைய தப்பு பண்றான். ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது, உலக பொருளாதாரத்தை நசித்துக் கொண்டிருக்கிறது. அவர் ஆயுத விற்பனைக்காக இருவேறு நாடுகளுக்கிடையே சண்டை இழுத்து விட்டு கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் கூடாது, இந்த மாதிரி அரசியலே நிலைக்க கூடாது. உலகில் மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஆசிய ஆப்பிரிக்க இனமே ஒன்று சேர வேண்டும் என்று பேசியவர் பசும்பொன் தேவர். ஆனா அவரை இன்னைக்கு ஒரு ஜாதி தலைவர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறான், சொல்லிக்கிட்டு. இது கடந்து உலக அரசியலை பேசிக் கொண்டவர். V1 V2 ஆயுதங்களை சொன்னவர், நியூட்ரான் குண்டுகளை பற்றி சொன்னவர். இன்னைக்கு போகும்போதே சும்மா சாதாரணமா எங்க பெரியவங்க அந்த காலங்களில் சொல்லுவாங்க, கச்ச நிலத்துக்கும் களவாணி பயலுக்குமான காலம் வரும். கச்சை நிலம் ஒன்றும் விளையாத, தரிசுன்னு கூட சொல்ல முடியாத, எதுவும் விளையாத பூமிகள் கூட இன்னைக்கு பொன் கொழிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. புறா கூடு போட இன்னைக்கு அபார்ட்மெண்ட் சிஸ்டம்னு சொல்றீங்களே, அந்த அபார்ட்மெண்ட் சிஸ்டம் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. அதை தேவர் சொல்லும் போது புறா கூடுகளை போல வீடுகளை கட்டி கொண்டு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். மணலை பாலை விற்பது போல் பாலை விற்பார்கள், கூவி விற்பார்கள், மணலை விற்பார்கள் என்பதையெல்லாம் அவர் அந்த காலத்திலே தேவர் சொல்லி இருக்கிறார். இன்னும் சொல்லும் போது தேவாரம் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசும்பொன்னுல திருவாசகம் 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 4:30 மணிக்கு ஏறத்தாழ 51 பதிகம், ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 பாடல்கள் இசையோடு. எந்த ஒரு அவங்களுக்கு போக்குவரத்து செலவு கூட கொடுக்கல. தம்பி ஆறுமுகம் அதை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. பொன் கருப்பையான்னு சொல்லி ஒருத்தவர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. பசும்பொன்னுல அந்த முற்றோதல் சொல்லி திருவாசகம் முழுசும் படித்தவர். அது தேவருக்கு பிடித்தமானது. திருவாசகத்திற்கு உருகார், உருவாசகத்துக்கும் உருகார் என்று சொல்வார்கள். நால்வர்கள் பாடிய தேவாரத்தில் திருவாசகத்துக்கு பெரிய மதிப்பு உண்டு. அவர் மாணிக்க வாசகர் மதுரைக்கு பக்கத்தில் திருவாரூர்ல பிறந்தவராக இருந்தாலும், மதுரையில பாண்டிய மன்னனுடைய அமைச்சராக இருந்தாலும், நரியை பரியாக்கிய புட்டுத்தல வைகையிலே வெள்ளம் வந்து அதை அடைப்பதற்கு சிவபெருமானே கூலி வேலையாளாக வந்தியம்மை என்ற பெண்ணுக்கு கூலியாளாக வந்து பிறம்படிப்பட்டார் என்ற திருவிளையாடல் வரலாற்றுக்கெல்லாம் சொந்தக்காரர் திருவாசகம் மாணிக்க வாசகர் அவர்கள். அந்த மாணிக்க வாசகர்கள் ஒரு பாடலிலே சொல்லும் போது அதை தேவர் பொது மேடையிலே பேசியிருப்பார். இந்த தமிழருடைய இலக்கியம் வெறும் தெய்வத்தை வாழ்த்தி பாடுகிறது அல்ல. அந்த தேவாரம் திருவாசகத்தில் எல்லாம் இலக்கிய விஞ்ஞான அறிவுகள் இருக்கிறது, விஞ்ஞான அறிவு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தலைவர் தேவர் அவர்கள் சொல்லியிருப்பார். அதில் சொல்லும் போது ஒரு பாடலை சொல்வார். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் 108 கோடி மேற்பட விரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு திருவாசகத்துல. அந்த பாடலை பத்தி சொல்லும் போது என்ன அப்படின்னா, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கோள்கள்,
இதுகளையெல்லாம் இன்னைக்கு பார்க்கறது டெலஸ்கோப்பு, மைக்ரோ டெலஸ்கோப், எவ்வளோ நிறைய கருவிகள் வந்துருச்சு. இந்த கருவிகள் மூலமா அதை உலகத்தை விண்வெளியை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா அதுல எத்தனை நட்சத்திரம், நமக்கு சூரிய சந்திரன் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். அதை தாண்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா தெரியாது. ஆனா அதை பிரிட்டிஷ்காரன் சொல்லும் போது ஐரோப்பிய விஞ்ஞானிகள் கண்டுபிடி டெலஸ்கோப் மூலமா பார்க்கறாங்க. பார்த்து அது அண்டவெளியை அளந்து எண்ணி சொல்லும் போது 1000 and million more, 1000 and million more என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த 1000 and million ஒரு 10 லட்சம் கோடி அதுக்கு மேல இருக்கும் அப்படின்னு எண்ணி சொல்ல முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு கருவிகள் வந்த காலத்துல கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது, ஆய்வு பண்ணி சொல்ல முடியாதுன்னு சொல்லி இருக்கிறான். அத போற போக்குல திருவாசகத்துல மாணிக்க வாசகர் 108 கோடி மேற்பட விரியும். அவன் 1000 and million மோர்னு இங்கிலீஷ்ல சொன்னா, இவன் தமிழ்ல 108 கோடி மேற்பட விரியும் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு விஞ்ஞானிகள் விஞ்ஞான கருவிகளின் உதவியாக கண்டு சொன்ன இந்த உண்மைகளை எல்லாம் மெஞ்ஞானம் மூலமாக உணர்ந்து நம் தமிழர்கள் விஞ்ஞான அறிவை அந்த காலத்திலே பெற்றிருந்தார்கள் என்பதையெல்லாம் பசும்பொன் தேவர் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். இதெல்லாம் விட்டுட்டு இதை பார்க்காம தேவர் எங்க ஊர்க்காரரு அப்புறம் நாட்டில் பிறந்தாரு, அக்டோபர் 30 பிறந்தாரு, அக்டோபர் 30 இறந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அக்டோபர் 30 அப்படின்றது தேவருக்கு பிறந்த நாள். தமிழ்நாட்டில் ஏன் இங்கே நம்ம ஊரில், நம்ம பசும்பொன்னுல, கமுதியில், ஆப்பநாட்டில், ராம்நாட்டில் கொண்டாடலை. முதல்ல அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுனது 1955 பர்மாவில் கொண்டாடினான். பர்மாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து முதல்ல அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதுக்கு பின்னால 1956 இருந்து மதுரையில் 10 நாள் நிகழ்ச்சி நடந்தது. தேவருக்கு வாய்த்த ஆன்மீக குருக்களில் இமயஜோதி சுவாமி சிவானந்தர் அவர்தான் தேவருக்கு வித்யா பாஸ்கர பிரவசன கேசரி என்று விருது வழங்கியவர். அவர் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையில பிறந்து இமயமலையில போய் டாக்டர், அந்த காலத்துல MBBS டாக்டர் அவரு. அதெல்லாம் திறந்துட்டு துறவியா போய் ஞானியா இருந்தவர். அந்த சிவானந்தர் அவர் ஒரு தெய்வநெறி கழகம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருந்தாரு. அந்த தெய்வநெறி கழகத்தினுடைய அலுவலகம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தெற்கு ஆடி வீதியில் இருக்கு. அதுல அந்த இமயஜோதி சுவாமி சிவானந்தருக்கு அவருடைய பிறந்த நாளை 10 நாள் கொண்டாடுவாங்க. 10 நாள் முதல் நாள்ல தேவர் கலந்துக்குருவாரு, இறுதி நாள்ல கலந்துக்குருவாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிஞர்கள் வந்து சிவானந்தரை பத்தி பேசுவாங்க. அதுபோல மதுரை திலகர் திடல்ல அக்டோபர் 30க்கு முன்னால் அக்டோபர் 21 ஒவ்வொரு நாளும் அந்த சந்தைன்னு சொல்ற ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு சொல்லுவாங்க அந்த காலங்களில். அந்த திலகர் திடல்ல 10 நாள் நிகழ்ச்சி. ஒவ்வொருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு அறிஞர்கள் வந்து ஒரு தலைப்புல பேசுவாங்க. 30ஆம் தேதி தான் ஊர்வலம் பொதுக்கூட்டம்னு இருந்தது, மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து அக்டோபர் தேவர் மறைஞ்சதுக்கு பின்னால இங்கே பசும்பொன்ல 3 நாள் விழாவாக மாறியது. ஆன்மீக 28ஆம் தேதி ஆன்மீக விழா, அரசியல் விழா, 30ஆம் தேதி அதிகாலை குரு பூஜை, மறுநாள் காலையில் அங்கே மதுரை நகர் பூரா கொடியேற்று நடக்கும். மதுரை நகர் பூரா கொடியேற்று விழா இருக்கும். சாயங்காலம் ஊர்வலம் பொதுக்கூட்டம் இருக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாரிகளை பிடிக்கும். அன்னைக்கு மாதிரி வா ஊர்வலத்துக்கு வா அப்படின்னு, கூட்டத்துக்கு வா அப்படின்னு சொன்னால் உனக்கு 5000 ரூபா 500 ரூபா தர்றேன், குவார்டர் பாட்டில் தர்றேன், பிரியாணி தர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தையும் சேர்ந்தது இல்லை. அன்னைக்கு ஒரு கிளை செயலாளர் இருக்காருன்னா, மடல் மாணிக்கத்தில் செல்லத்தவர் இருக்கிறாருன்னா ஒரு லாரியை பிடிச்சிட்டு வருவார். அது அந்த லாரியை பிடிச்சிட்டு வந்தோன்னா அதுல இருந்து ஆட்கள் ஏறுவாங்க. ஓசியா ஏறுறது இல்லை, அவன் அந்த வாடகை எவ்வளவு 150 ரூபாயா 200 ரூபாயா 350 ரூபாயான்னா அதை ஈக்குவல் பண்ணுவான்.
ஆளுக்கு 5 ரூபா 3 ரூபா கொடுத்து வண்டியில் ஏறுவான், ஊர்வலத்துக்கு போவான். ஊர்வலம் முடிச்சுட்டு வரும்போது அன்னைக்கு மூக்கையா தேவர், சசிவண்ண தேவர் இவங்கெல்லாம் இருந்து ஒவ்வொரு மேடையிலையும் தேவரை பற்றி ஒரு புது செய்திகளை சொல்லுவாங்க. கொற்ற மழையா இருக்கும். நல்லா சின்ன பையில அறக்காலத்தில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்வலம் வந்து அந்த ஊர்வலத்தினுடைய முதல்ல வர்றதே மீனாட்சி அம்மன் கோயிலில் பூக்கடை வச்சுருந்தாங்க. அந்த பூக்கடைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு பூவாலே ஒரு ரதம் செஞ்சுருப்பாங்க. அதில் தேவர் படத்தை வச்சுக்கிட்டு அதுதான் முதல்ல போகும். அது பூரா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் பூரா 4 மாசி வீதியை சுற்றி திலகர் தடலை வந்து கூட்டம் நடக்கும். அப்படி நடந்து கொண்டிருந்த விழா இன்று சுருங்கி போய்விட்டாலும் கூட தேவருடைய சிந்தனைகளை, அவருடைய வரலாறுகளை ஆங்காங்கு இந்த அவசரத்தில் அள்ளி தொளிச்ச கோலம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அவரை வந்து கடல் மாதிரி ஒரு நாள் பூரா வருஷம் பூரா பேசிக்கிட்டு இருக்கலாம். அது செல்லத்தவர் 1/2 மணி நேரம் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து கலை நிகழ்ச்சிக்கெல்லாம் ஆள் வந்துட்டாங்கன்றதுனால இந்த அளவில் நான் உண்மையிலேயே நினைச்சிட்டு வந்தது இந்த இமானுவேல் கொலைகேஸை பற்றி பேசணும்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தேன். அதை பேசினோம். அவர் மேலே ஏன் இப்படி ஒரு வழக்கு வந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன, அந்த வழக்கினுடைய முடிவு என்ன அப்படின்னு பேசணும்னு இருந்தேன். அதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் வாசிச்சு நான் மீண்டும் பேசுவோம். தேவர் மேலே இன்னைக்கு வரைக்கும் ஒரு கழுவ முடியாத கரை. காமராஜர் அந்த காலத்தில் அவரை ஓட்டராக்கி தேர்தலில் நிப்பாட்டி 1945 ராஜாஜியை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அறிவித்த தேவர் மீது கழுவ முடியாத ஒரு கரையை பூசிவிட்டு போய்விட்டார். ஏப்பா அந்த டீசல் போட்டுக்கிறோம், உன் வண்டியை கொடுன்னு வந்துடுவாங்க. இங்கே வந்து பொங்கல் வடிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு போவாங்க. அப்படி காலங்கள் இருந்தது. 98 வந்துச்சு. அந்த உடனே மூடப்பட்ட வாகனங்களில் தான் போகணும், திறந்த வாகனங்களே வரக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொன்னிச்சு. கேட்டுக்கிட்டோம். இந்த உலக வரலாற்றில் ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு விழா நடக்கிறதுன்னா வேற எந்த தலைவனுக்கும் கிடையாது. 1956 இருந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற விழா. நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த நாட்டில் 18 வருஷம் ஆசிய ஜோதின்னு சொன்ன போற்றப்பட்ட பிரதமராக இருந்த பண்டிதர் நேருடைய பிறந்த நாள், இறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லி சாதாரண மக்களுக்கு தெரியாது. நவம்பர் 14ஆம் தேதி பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள் தினம்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அதனால அது நேருடைய பிறந்த நாள்னு தெரியும். மே 27ஆம் தேதி அவர் இறந்தாரு அப்படின்றத அன்னைக்கு அங்க டெல்லியில அவர் சமாதியில கொண்டு போய் ஒரு மாலையை வச்சுட்டு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. 1/2 மணி நேரம் கூட போனா 1 மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும். ஆனா ஒரு நாடே திரண்டு தன்னெழுச்சியாக பெரும் மக்கள் வெள்ளத்தோடு நடக்கக்கூடிய ஒரே விழா அப்படின்னு சொல்லி சொன்னா அது பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவருடைய விழா மட்டும்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69 தலைவர்களுக்கு அரசாங்கமே விழா நடத்தி கொண்டிருக்கிறது. அரசு விழான்ற பெயர்ல அரசியல் வரலாறே இல்லாதவர்களுக்கெல்லாம் விழா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த 63ல தேவருக்கு இங்க குரு பூஜை நடத்துற அந்த முறையை ஏற்படுத்தியதற்கு அது காப்பியை ஈயடிச்சாங்க, காப்பி அடிக்கிற மாதிரி பொறாமப்பட்டு தான் இன்னைக்கு நாடு பூரா எல்லா தலைவர்களுக்கும் குரு பூஜைன்னு போடுறான். குரு பூஜைன்னா என்ன? வெட்டுப்பட்டி செத்தவன், தூக்குல செத்தவன், மருந்து குடிச்சு செத்தவன், இவனுக்கெல்லாமா குரு பூஜை? ஒரு குரு பூஜை அப்படின்னு சொல்லி அதை சொன்னோம்னா ஆன்மீக நெறியில் ஒழுக்கத்தோடு இருந்து மறைந்தவர்களுக்கு அவருடைய குரு, அந்த குருவாக நினைத்து அவருடைய சீடர்கள் நடத்தக்கூடிய விழா தான் குரு பூஜைன்றது.
இது 1963 அக்டோபர் 30 தேவர் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு, அது வள்ளலார் வழிமுறைப்படி அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு டிசம்பர் 8ஆம் தேதி 1963 டிசம்பர் 8ஆம் தேதி மண்டல பூஜை நடத்துறோம். அந்த மண்டல பூஜையை அந்த தேவருடைய அடக்கத்தையும் நடத்தி வைத்தவர் வல்லநாடு சித்தர் சாது சிதம்பர சாமிகள் அவர்கள். அவரு 1979 வரைக்கும் 28ஆம் தேதி வந்து ஆன்மீக விழா நடத்துவாரு. 1008 விளக்கு பூஜை நடத்துவாரு. அது தொடர்ந்து அதுக்கு பின்னால மூக்கையாத்தவர் மறைஞ்சதோட அவரும் வரல. அந்த வல்லநாடு இளைய சித்தரும் ஒரு 2 வருஷம் வந்தாரு, அதுக்கப்புறம் வரல. இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு. எந்த ஊர்லயாவது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்கள் சிமெண்ட் சிலை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பூரா எல்லா ஊர்களையும் வெங்கல சிலை. ஆனா வெங்கல சிலை வைக்கும்போது, சிலை வைக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஐயாமனுக்கு இந்த சிலை வச்சுட்டோம்னா இந்த பூமி விளைஞ்சிரும், இந்த வருஷம் பஞ்சம் இல்லாம போயிடும், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வந்துடலாம், அந்த ஊர் செழிப்பாகும் அப்படின்னு நினைச்சு தெய்வ நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய ஒரே தலைவர்னா அது பசும்பொன் தேவர் மட்டும்தான். வேற எந்த தலைவனுக்கு அது இருக்கு? போனா வேண்டுதல் வைப்பான். அவங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா பசும்பொண்ணுக்கு போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்து அடுத்த வருஷமே குழந்தை தங்கும்ன்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு இல்லை. இந்த நம்ம மக்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும். மதுரையில் தலைவர் மூக்கையாத்தேவருடைய முயற்சியில் 1974 கோரிப்பாளையம் சிலை செஞ்சோம். சிலையை திறந்து வச்சோம். அந்த சிலையை 69 சிலை ஆரம்பிச்சது. அந்த ஆரம்பிக்கும் போது தேவருடைய புகைப்படம் தவிர வேறு எந்த அடையாளமும் இல்லை. அதை முதல்ல அந்த சிலையை செய்யறது நந்தனத்துல வன்னியர் இனத்தை சேர்ந்தவர்கள், அண்ணன் தம்பி சிற்பி ஜெகநாதன், சம்பத் இப்படின்ற சகோதரர்கள் சேர்ந்து அந்த சிலையை செஞ்சாங்க. ஒவ்வொரு நாளும் முதல்ல மாடல் செஞ்சாங்க. மாடலுக்கு வந்து திருத்தங்கள் சொன்னார். வழக்கமாக ஜிப்பா போடுவாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு எல்லாரும் இந்த முன்பட்டன் வச்சு ஜிப்பா போடுவாங்க. ஆனால் தேவர் அப்படி போடுற பழக்கம் இல்லை. அவருடைய பட்டன் வந்து ஷோல்டரில் இருக்கும். இப்போ இந்த டிஷர்ட்டு போடுறீங்க பாருங்க, அது மாதிரி தலைவலியாக போடுற சட்டை, அதில் இந்த ஷோல்டரில் இருக்கும் பட்டன். தலைவர் துண்டை இடது பக்கம்தான் போடுவார், வலது பக்கம் போடுற பழக்கம் இல்லை. இடது பக்கம்தான் போடுவார். இந்த துண்டை இந்த பக்கம் போட்டிருக்கிறதுனால இந்த பட்டன் இருக்கிறதே தெரியாது. அப்படி அந்த மாடல்கள்லாம் ஒவ்வொன்றும் திருத்தம் சொல்லி செஞ்சு வரும்போது முதல்ல அவருடைய உயரம் 5 அடி 7 அங்குலம் அந்த அளவுக்கு செய்கிறாங்க. அது சரியாக வரல. அதுக்கு அடுத்து 8.25 அடியாக செய்கிறாங்க, அதுவும் சரியாக வரல. பிறகு 3வது சில 12.25 அடியில் செய்கிறாங்க. அந்த 12.25 அடியில் செய்யும்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் தலைவர்களுக்கு ரொம்ப நிறைவாக வந்துருச்சு. அந்த ஜிப்பாவை அடையாளம் காமிக்கிறதுக்கு கூட அந்த சிற்பிகளுக்கு சொல்ல தெரியல, அடையாளம் விவரித்து சொன்னாலும் புரியலை. அப்போது அன்னைக்கு இருந்த தலைவர் மூக்கையாத்தேவர் முத்துமாயத்தேவருக்கு ஃபோன் பண்ணி, அந்த திருச்சுழி குருசாமி பிள்ளை மட்டும்தான் தேவர் மாதிரி சட்டை போடுவார், அந்த திருச்சுழி குருசாமி பிள்ளை சட்டையை ஜிப்பாவை ஒன்று மாடலாக வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதன்படி வந்து நான் திருச்சுழிக்கு வந்து அவர்கிட்ட அந்த ஜிப்பாவை கேட்கும்போது, ஏண்டா நம்மளையும் உங்கள் அண்ணன் எனக்கு நண்பன், அந்த காலத்தில் நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், நீ தேவருக்கு சிலை செய்கிற இடத்துல அந்த சட்டையை காமிக்கணும்னு சொல்லி என்னைய கூப்பிடுறவன், நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி கூட ட்ரெயின்லேயே போய் அந்த சிலையை காமிச்சு அந்த ஜிப்பாவை போட வச்சு அவருக்கு காமிச்சு அதன் மூலமாக அந்த சிலை வடிவம் வந்தது. 12.25 அடியில் சிலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு இருந்த நிலையில் இரவில் அந்த லாரி ஒன்று லோடோடு வந்து அந்த சிலை மேலே அந்த கலைக்கூடத்துக்கு உள்ளே நுழைஞ்சு சிலையே நொறுங்கி போச்சு. இப்போ இருக்கிற சிலை 4வது சிலை. இதில் பூரா சொல்லிக்கிறான், நாங்கள் வச்சோம், அவன் கொடுத்தான் இவன் கொடுத்தான் அப்படின்னு. எங்கள் தலைவர் தேவர் தந்த தேவர் மூக்கையாத்தேவர், தலைவர் தேவருக்கு சிலை வடிக்க வேண்டும், தலைக்கு 1 ரூபாய் கொடுங்கள் என்று நாடெல்லாம் வசூல் பண்ணி செஞ்ச சிலை.
நாடெல்லாம் வசூல் பண்ணி செஞ்ச சிலை. அந்த சிலையை இன்னைக்கு யாரோ நாங்க தான் வச்சோம்னு சொல்லி அரசியலுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு எம்பி 71 ராம்நாடு எம்பி, அன்னைக்கு 69 காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சு போயிருச்சு. இதோட முடிச்சுக்கிறேன். 1969 காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சிருச்சு. சிண்டிகேட் இண்டிகேட் காமராஜ், அதுல்யா கோஷ், எஸ்கே பாட்டீல், நிஜலிங்கப்பா, இந்த மூத்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஒரு பக்கம், இந்திரா காந்தி மட்டும் தனியா ஒரு பக்கம். இது இந்திரா காங்கிரஸ், சிண்டிகேட் காங்கிரஸ்னு வருது. அந்த நிலையில அன்னைக்கு இப்ப ஜனாதிபதியா இருந்தவர் வி.வி. கிரி, இவர் மூக்கையா தேவர் நினைக்கிறார் இந்த தேவர் மேல இவ்வளவு நெருக்கடிகள் வந்தது, அவர் மேல கொலை வழக்கு வர்ற அளவுக்கு காரணம் நேரு தான், காமராஜ் தான். அதனால நேருடைய மகளை கொண்டு வந்து இன்னைக்கு நேருடைய மக காமராஜுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு வந்து இந்த சிலையை திறக்கணும்னு திட்டம் போட்டார் மூக்கையா தேவர். அவரை போய் அந்த அம்மாவை கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, நான் வாழ்நாளில் இது வரைக்கும் எந்த சிலையும் திறக்கலை. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும், நீங்க பிரசிடண்ட் ஜனாதிபதியை கேளுங்க, நான் அவரை வர வைக்கும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு இந்திரா காந்தி சொன்னதுதான் வி.வி. கிரி, வேற எவனும் சொல்லல. இந்திரா காந்தி சொன்னது வி.வி. கிரி. வி.வி. கிரியை போய் எங்கள் தலைவர்கள் பார்க்குறாங்க. எங்கள் தலைவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு இன்னொரு ஆள் போய் தனித்தனியெல்லாம் பார்க்குற பழக்கம் அன்னைக்கு எங்கள் தலைவர்களுக்கு கிடையாது. அன்னைக்கு சின்னப்ப கவுண்டர் மாநில தலைவர், ஒரு நாயக்கமார் இனத்தை சேர்ந்த கண்ணகி சக்திமோகன் பொதுச் செயலாளர், அப்படியே எல்லாரும் நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துக்கு போவாங்க, போய் நேரடியாக பேசுவாங்க. அவர் போன உடனே இந்த மாதிரி இப்போ பிரைம் மினிஸ்டர் அம்மாவை பார்த்தோம், அவங்க உங்களை சில தடவை கூப்பிட்டோம், அவங்க உங்களை கூப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் தேவர் சிலையை திறக்கிறதுக்கு தகுதியான ஆள் நான் தான், எனக்கும் தேவருக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 1937 அவர் ராமநாதபுரம் ராஜா சண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதி எதிர்த்து போட்டி போடுறார். இங்கே பொப்பிலி மகாராஜாவை எதிர்த்து இந்த வெங்கடகிரி போட்டி போடுகிறேன். அன்று உலக பத்திரிகைகள் எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் சொன்னார்கள், எந்த 2 வேட்பாளர்கள் எப்போது கொல்லப்படுவார்கள் என்ற செய்தி பத்திரிகைகள் என்னைக்கு வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்த KTK தங்கமணி போன்ற தலைவர்கள் எல்லாம் இப்படி ஒரு பெரிய ஒரு விபத்து நடக்க போகிறது என்று அச்சம் கொண்டிருந்த அந்த காலங்களில் பொப்பிலி ராஜாவை எடுத்து நான் ஜெயிச்சேன், ராமநாதபுரம் ராஜாவை எடுத்து தேவர் ஜெயிச்சாரு. இது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் 1937 அரசாங்கம் அமையும் போது நான் தொழிலாளர் துறை மந்திரி, ராஜாஜி முதலமைச்சராக வந்தாரு, நான் தொழிலாளர் துறை மந்திரியா வந்தேன். அங்க காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்த ஒரு தலைவர் மூக்கையா தேவர், அவர் தொழிலாளிக்காக போராடி ஜெயிலுக்குள்ள போறாரு. அப்படி ஒரு நீண்ட நெடிய நானும் அவரும் டாமோ ஜெயில ஒன்னா சிறையில் இருந்தோம். சிறையில் இருக்கும்போது எனக்கு திருக்குறளை கற்றுத்தந்தார். அந்த வகையில் முத்துராமலிங்க தேவர் எனக்கு குரு என்று வி.வி. கிரி சொன்னார். அப்படி வந்தது. அதுல ஒரு திக்குவாயன் அவன் கூட கடிதம் எழுதினான், தேவர் ஒரு கொலை குற்றவாளி, அவர் சிலையை திறப்பதற்கு ஜனாதிபதி வரக்கூடாது அப்படின்லாம் கடிதம் எழுதலாம். இன்னைக்கு அவன் பெரிய தமிழர் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஆட்களுக்கு அவருடைய வாழ்நாள் முழுவதும் அரசியல்ல நிறைய துரோகிகளை சந்தித்திருக்கிறார். அதையெல்லாம் கடந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அன்று காமராஜரோடு, பணக்காரர்கள் எல்லாம் காங்கிரஸ் என்ற பெயரில் காமராஜரோடு இருந்தார்கள். ஏழை எளிய பாட்டாளி மக்கள், அடித்தட்டு மக்கள் தான் எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் தேவரோடு இருந்தார்கள். அந்த மகத்தான ஒரு தலைவர் பிறந்த நாளைத்தான் இங்கே நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அவரை நிறைய பேச வேண்டி இருக்கிறது. பேசக்கூடிய வாய்ப்பு வரும்பொழுது உங்கள் முன்னால் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அருமைக்குரிய இந்த கோட்டைமேடு கிராம விழாக்குழு நிர்வாகிகளுக்கும், என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் செல்லத்தேவர் அவர்களுக்கும், வில்லித்தேவர் அவர்களுக்கும், ராமையா தேவர் அவர்களுக்கும், எங்களுடைய பொதுச் செயலாளருடைய மகன் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும்
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவு கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவரும் தேவர் சிந்தனை மைய மன்றத்தினுடைய தலைவருமான அருமைக்குரிய வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்களுக்கும், எங்களுடைய ஆசிரியர் பேராசான் ஆதிமூலம் அவர்களுக்கும், பொன்முத்து அவர்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. ஜெயஹிந்த்.